வணக்கம். பிராக்டிஸ் வில்லேஜை பற்றி சில அப்டேட் அண்ட் சில முக்கியமான ரூல்ஸ் உள்ள நீங்கள் வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். நம்பர் 1, நான் எதிர்பார்த்ததை விட பிராக்டிஸ் வில்லேஜுக்கான ஆதரவு ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் வெறும் 100 பேர் கேட்டிருந்தேன். 2800க்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருக்கு. நிறைய ஊர்லேருந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ எங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டான்னு நினச்சப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ரைட். ஸோ எனிவே, ஸோ சில அப்டேட்ஸ் கொடுத்துட்றேன். நம்பர் 1, இங்கே வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல் தனித்தனியாக இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் தாராளமாக வாங்க. 1. 2, எந்த ஊர்லேருந்து வேறு வரலாம். நான் வேறு ஊரில் இருக்கேன், நான் சென்னை கிடையாது, நான் வரலாம். ஏன்னா இது ரெசிடென்ஷியல் கேம்பஸ், நீங்கள் தங்கி தான் படிக்க போகிறீங்க. ஒரு வேளை நீங்கள் ஹாஸ்டல் தங்கி இருந்திருப்பீங்க, இங்கேருந்து இந்த ஹாஸ்டல் உள்ளேருந்து தங்கி படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். மற்ற ஸ்டேட்லேருந்து கூட உள்ளே வராங்க. இங்கே வேறு ஸ்டேட்லேருந்து நம்ம பிரான்ச்சஸ்லேருந்து வராங்க. இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு, நான் பார்த்து நான் சொல்கிறேன். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாம். பிவியோட முக்கியமான 5 ரூல் ஏன் இதை சொல்லிடுறேன்னா, வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் குறையுன்றதுக்காக சொல்லிடுறேன். நம்பர் 1, நீங்கள் வந்து இந்த ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து அப்கிரேட் ஆயிடணும். என்ன அப்கிரேடு? பட்டன் வச்ச ஃபோன் இருக்கும்ல, அதுக்கு மாறி இருக்கணும். இந்த ஃபோனுக்கு அலௌடு இல்லை. கஸ்டமருக்கு கேட்கறதுக்கு, என்னடா இதை திடீர்னு ஃபோன் தூக்கி விட்டீங்கன்னு எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு இது அலௌடு கிடையாது. அப்போ எங்களுக்கு வர வேண்டிய, நாங்கள் பார்க்க வேண்டிய வீடியோஸ் இருக்குது, நல்ல கண்டென்ட் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, ஆன்லைனான எல்லாமே நம்ம லேபில் வச்சு எழுதிக்கலாம். பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவையான எல்லாமே லேபில் இருக்குது. இன்டர்நெட்டில் அங்கே போய் உங்கள் இமெயிலை ஓப்பன் பண்ணியோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை அங்கே பார்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்க வேண்டிய கண்டென்ட் வீடியோவையும் அங்கே வச்சு பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஃபோனில் இல்லை. சரியா? நம்பர் 1, இது தயாராகிக்கங்க. 2, உள்ளே வந்தால் மினிமம் 7 to 8 மணி நேரம் தூங்கணும். நான் என்ன நினச்சிருப்பேன், நைட்டு மூலமாக படிச்சுட்டு இருக்காங்க. நைட்டு படிங்க, இல்லை பகலில் படிங்க, ஏதாவது ஒரு வேலை படித்தா போதும். நைட்டு நீங்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்து படிக்கிறதுக்கு ஒரு பேட்ச் போகுது. நைட் லேட்டாக படிக்கிறவங்க இருக்காங்களா, ஒரு பிரச்சனை இல்லை. நைட் 1 மணிக்கு தூங்குனீங்களா, காலையில் 9 மணி 10 மணி வாக்கில் எழுந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணால் போதும். 7 to 8 மணி நேரம் தூங்கணும். ஏன் இது நான் சொல்ல வேண்டியிருக்குன்னா, நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும் நமக்குலாம் தெரியும். தூக்கத்தோட அவசியம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ தூக்கம் இன்றியமையாது, அது இருக்கணும். இதுவுமே ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. தூங்க சொல்கிறோம் 7 to 8 மணி நேரம். சரியா? அப்போ தான் நீங்கள் கிளாஸ் தூங்காமல் இருப்பீங்க. ரைட். 2, 3வது, டெய்லி வந்து 1 ஹவருக்கு உள்ள கேம்ஸ் இருக்கும். இல்லை ஆக்டிவான கேம், ஸ்போர்ட்ஸ் கேம். இது ஜங்கிள் ரம்மி விளையாட முடியாது, அந்த கேம் கிடையாது. ட்ரீம் 11 அதுவும் கிடையாது, ஏன்னா மொபைல் ஃபோனில் எதுவுமே இல்லை. அது இல்லாமல் ஆக்டிவான கேம், ஸ்போர்ட்ஸ் இருக்கும். உள்ள 1 ஹவர் இருக்கும். எதர் ஈவினிங் இல்லை மார்னிங் இருக்கும். நீங்கள் காலை எழுந்திரிக்கிற பர்சனாக தான் மார்னிங் விளாடுவீங்க, இல்லை ஈவினிங் நைட் படிக்கிற பர்சனாக ஈவினிங் விளாடுவீங்க. ஸோ 1 ஹவருக்கு இருக்குது, ஆக்டிவாக இருப்போம் நம்ம. அப்புறம் 4வது, நம்ம வெளியே போகலாமா? போக முடியாது. மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம். பட் அதை தாண்டி வெளியே போக முடியாது. யார் பார்க்க வரலாம்? பேரண்ட்ஸ் பார்க்க வரலாம். உங்களை பேரண்ட்ஸ் எப்போனா பார்க்க வரலாம். பிரச்சனையே இல்லை. ஏன் பேரண்ட்ஸ்க்கு அலோவ் பண்ணுறோம்? இருக்கிறதுலே நமக்கு பெஸ்ட் மோட்டிவேஷன் யார்? நம்ம பேரண்ட்ஸ். அவங்க வந்தால் நம்ம ஸ்பீட் ஆயிடுவோம். ஸோ பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு வாங்க, வந்து பாருங்க உங்கள் பிள்ளை என்ன படிக்கிறாங்கன்னு. ரைட். அண்ட் கடைசியாக ரொம்ப 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 முக்கியமான ரூல், உள்ளே வந்து டெய்லி டெஸ்ட் போகும். டெய்லி 2-3 டெஸ்ட்டாவது போகும். அந்த டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணால் உள்ளே இருக்கிறது சிரமம். என்ன எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நாங்கள் வந்துட்டு இல்லை நாங்கள் ஓன் மெத்தடில் போகிறோம் அப்படின்வாங்க. பண்ணலாம். பட் டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஓன் மெத்தடில் போனால் போய்க்கங்க. பட் டெஸ்ட் இஸ் அ மஸ்ட். டெஸ்ட் எழுதிட்டே இருப்போம். நான் டெஸ்ட் நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். எல்லாமே அந்த டிசைன் அப்படி தான் போகுது. சரியா? ரைட். ஸோ அவ்வளோ நான் சொல்ல வந்தது. இதெல்லாம் சரின்னு பட்டுச்சுன்னா மேபி இந்த நம்பர் குறையலாம், பரவாயில்ல. பட் இது புரிஞ்சுட்டே வாங்க. ரைட். அண்ட் இன்னொன்று முக்கியமானது, இது எங்கே வரப்போகுது, எவ்வளோ ஃபீஸ் வரும் எல்லாம் கேட்குறீங்க. இதெல்லாம் அடுத்தது நான் சொல்கிறேன். அண்ட் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன வேணால் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். யூஸ்வலாக ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன ரேட்டில் இருக்குமோ சென்னையில் அந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது. அதுக்கு மேலே போயிடக்கூடாதுன்னு எங்களுடைய எண்ணம். சரியா? ரைட். ஸோ அடுத்ததில் வரப்போ லொக்கேஷன் அண்ட் உள்ளே இருக்கிற வியூஸ் உங்களுக்கு அடுத்து கொண்டு வரேன். இதையும் தெரிஞ்ச பிறகும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போயும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்குது, பண்ணலாம். நன்றி.